புதியகுடி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லிட்ரோ நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. அரசாங்க அதிகாரிகளுக்கு முக்கிய அறிவுறுத்தல். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இன்று ஆரம்பம். அர்ஜுனா எம்பி அதிரடி கைது, கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி. அதிக விலைக்கு அரிசியை விற்றவர்களுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை. இங்கிலாந்தில் காவல் நிலையம் அருகே கார் குண்டுவெடிப்பு. தமிழர் பகுதியை மிரள வைத்து பெண் போலீஸ் அதிகாரி சாணம் வீசி கத்தியால் வெட்டியவருக்கு காட்டிய அதிரடி. யாழ் கண்டி வீதியில் இடம்பெற்ற கோர விபத்து, 3 பேருந்துகள் மோதி 20 பேர் காயம். காவி உடைக்குள் கள்ளத்தனம், 22 தேரர்களுக்கு தடுப்பு காவல் நீதிமன்றம் உத்தரவு. பல வீடுகளில் கைவரிசையை காட்டியவருக்கு போலீசார் கொடுத்த அதிர்ச்சி. தொடர்வென விரிவான செய்திகள். நாட்டில் மே மாதம் முழுவதும் தடையற்ற எரிவாயு விநியோகத்தை பராமரிக்க தேவையான கையிருப்பு மாலைதீவின் மிதக்கும் சேமிப்பு கிடங்கில் சேமிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. எனவே மே மாதம் எந்தவித இடையூறுமின்றி தொடர்ச்சியான விநியோகத்தை மேற்கொள்ள உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவித்துள்ளது. 20,000 மெட்ரிக் டன்கள் எரிவாயுவினை ஏற்றிக்கொண்டு கப்பல் ஒன்று ஏற்கனவே தென் அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டுள்ளதாகவும் மே மாதத்தின் முதல் வாரத்தில் நாட்டை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்வரும் வாரங்களில் வரவிருக்கும் கப்பல்கள் தொடர்பான முறையான திட்டமிடலும் நடைபெற்று வருவதாகவும் நிறுவனம் உறுதியளித்துள்ளது. 20,000 மெட்ரிக் டன்கள் எரிவாயு கப்பல் ஏப்ரல் 25 அன்று வந்து சேரும் வகையிலும் திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கமைய ஏப்ரல் மாதத்திற்கு ஆர்டர் செய்யப்பட்ட 38,000 மெட்ரிக் டன்களில் 7,000 மெட்ரிக் டன் கொண்ட முதல் எரிவாயு தொகுதி மார்ச் மாத இறுதியில் நாட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தகவல் தொழில்நுட்ப கருவிகளின் பயன்பாடு குறித்து அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல்களில் வீட்டிலிருந்தோ அல்லது பணியிடத்திலிருந்தோ முக்கிய நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கான அங்கீகரிக்கப்பட்ட முறைகள் அடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணிகளின் போது முக்கியமான அரசாங்க தரவுகளை ஊழியர்கள் செய்தி பரிமாற்ற செயலிகள் மூலம் அனுப்பக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தங்களது கடமைகள் தொடர்பான தகவல்களின் பாதுகாப்பை கடுமையாக பாதுகாக்க துறை தலைவர்கள் நடவடிக்கைகளை எடுக்க கடமைப்பட்டுள்ளார் என்றும் வழிகாட்டுதலில் குறிப்பிட்டுள்ளது. பெரிய அளவிலான மற்றும் மிகவும் முக்கியமான விடயங்களுக்கான அரசாங்க கூட்டங்களுக்கு meet.government.lk என்ற டிஜிட்டல் தளம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கூட்டங்களை பாதுகாப்பாக நடத்த இந்த டிஜிட்டல் தளத்தை பயன்படுத்தலாம் என்றும் வழிகாட்டுதல்கள் கூறுகின்றன. அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இந்த டிஜிட்டல் தளத்தை அணுகுவதற்காக தங்கள் நிறுவனம் அல்லது பிரிவிற்கான உள்நுழைவை பெற கவர்மெண்ட் டெக் ஸ்ரீலங்கா தகவல் மையத்தை 0112497900 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொலைதூர பணிக்காக மின்னணு ஆவணங்கள் மற்றும் கையொப்பங்களை பயன்படுத்துவது தொடர்பான வழிகாட்டுதல்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 240 மனித எண்புக்கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 239 எண்புக்கூட்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேலும் எலும்புக்கூடுகள் அப்பகுதிகளில் காணப்படுவதால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அதற்காக 8 வார கால பகுதி தேவை என சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் விண்ணப்பம் செய்ததற்கு அமைவாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றினால் அனுமதி வழங்கப்பட்டது. இதன்படி பருவமழை மற்றும் காலநிலை சீரின்மை காரணமாக 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதுடன் புதைகுழிக்குள் மழை வெள்ளமும் நிறைந்து காணப்பட்டது.
இரண்டாம் கட்ட ஆய்வுப் பணிகள் 45 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டு செப்டம்பர் 6ஆம் தேதியுடன் நிறைவு பெற்ற நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகள் தற்போது சுமார் 8 மாத கால பகுதிக்கு பின்னர் மீண்டும் இன்றைய தினம் திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளுக்காக 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதியமைச்சினால் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சற்று முன் இளவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரது துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. காணி பிரச்சினையொன்றில் பெண் ஒருவரை துப்பாக்கி முனையில் கொலை செய்ய போவதாகவும் தலையில் துப்பாக்கியால் சுடுவதாகவும் அச்சுறுத்திய சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. அது குறித்தான காணொலி சர்ச்சையாகிய நிலையில் இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக இளவாலை காவல் நிலையத்துக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரது துப்பாக்கியும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து அவரை மெல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் அதிக விலைக்கு அரிசி மற்றும் குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த பல வர்த்தக நிலையங்களை சுற்றி வளைப்பதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி கண்டி, திருகோணமலை, காலி, தங்காலை, கிராந்தூர்கோட்டை மற்றும் ஹபுதலி ஆகிய பகுதிகளில் உள்ள பல வர்த்தக நிலையங்களில் இந்த திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டன. இதன்போது கீரி, சம்பா மற்றும் ஏனைய அரிசி வகைகளை நிர்ணயிக்கப்பட்ட கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்தமை கண்டறியப்பட்ட நிலையில் இது தொடர்பாக அந்தந்த வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருகோணமலையில் ஒரு வர்த்தகர், காலியில் 2 வர்த்தகர்கள், தங்காலையில் 2 வர்த்தகர்கள் மற்றும் கிராந்தூர்கோட்டையில் ஒரு வர்த்தகர் ஆகியோருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அத்துடன் ஹபுதலை பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருந்தது. இதேவேளை அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதல் விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த 2 வர்த்தகர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதிக விலைக்கு குடிநீர் போத்தல்களை விற்பனை செய்த ஹபுதலை பிரதேச வர்த்தகர் ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதமும், அனுராதபுரம் பிரதேச வர்த்தகர் ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்து நாட்டின் தெற்கு அயர்லாந்து மாகாணம் டன்முரி நகரில் உள்ள காவல் நிலையம் அருகே நேற்று நிறுத்தப்பட்டிருந்த கார் திடீரென வெடித்து சிதறியது. உடனடியாக விரைந்து சென்ற காவல்துறையினர், பாதுகாப்பு படையினர் குண்டுவெடிப்பு நடைபெற்ற பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் விசாரணை தொடங்கிய காவல்துறையினர் கார் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தியது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இது பயங்கரவாத தாக்குதல் என்று தெரிய வந்துள்ளது. அதேவேளை கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. அம்பாறை திருக்கோவிலில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் போலீஸ் அதிகாரி மீது சாணம் வீசி கத்தியால் வெட்டி தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இளைஞரை எதிர்வரும் மே மாதம் 8ஆம் தேதி வரை 14 நாட்கள் விளக்கமறியலை வைக்குமாறு அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றம் சனிக்கிழமை உத்தரவிட்டது. கள்ளியந்தீவு பகுதியைச் சேர்ந்த மதுபோதைக்கு அடிமையான 30 வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு விளக்கமறியலை வைக்கப்பட்டுள்ளார். திருக்கோவில் போலீஸ் நிலையத்தின் பெண்கள் பிரிவுக்கு பொறுப்பாக கடமையாற்றி வரும் அதிகாரி கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் மதிய உணவுக்காக வீட்டுக்கு சென்றுவிட்டு மீண்டும் போலீஸ் நிலையம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் திரும்பிக் கொண்டிருந்தார். இதன்போது பாடசாலைக்கு அருகில் கத்தியுடன் நின்று கொண்டிருந்த சந்தேக நபர் வீதியால் சென்ற பெண் போலீஸ் அதிகாரி மீது மாட்டுச்சாணத்தை வீசி எறிந்துவிட்டு தப்பியோடியுள்ளார். இதுகுறித்து அந்த அதிகாரி தனது மேலதிகாரிக்கு உடனடியாக தகவல் வழங்கியுள்ளார். பின்னர் குறித்த நபரை பெண் போலீஸ் அதிகாரி பின்தொடர்ந்து சென்றபோது மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திற்கு அருகில் அவர் கத்தியை சுழற்றி அச்சுறுத்தியுள்ளார். அவரிடமிருந்து கத்தியை பறிக்க முற்பட்ட போது அதிகாரி மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் காயமடைந்ததுடன் சீருடையும் சேதமடைந்த போதிலும் துணிச்சலாக செயற்பட்ட அந்த அதிகாரி சந்தேக நபரை மடக்கி பிடித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் மதுபோதைக்கு அடிமையானவர் என்பதால்
அவரை புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்துள்ளது. இதன் காரணமாக குறித்த பெண் போலீஸ் அதிகாரி மீது கோபமடைந்த அந்த இளைஞன் அண்மையில் அவர் வீதியால் செல்லும் போது வைத்தியசாலைக்கு அருகில் வைத்து செருப்பால் அறிந்துள்ளார். அத்துடன் அந்த அதிகாரியின் வீட்டின் மீதும் அவ்வப்போது கல்வீச்சு தாக்குதல்களை மேற்கொண்டு வந்துள்ளமை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியின் நாவல பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை காலை இடம்பெற்ற கோர விபத்தில் 3 பேருந்துகள் ஒன்றுடன் மோதியதில் சுமார் 20 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சீமேந்து எடிச்சனல் லொரியொன்றையும் 2 தனியார் பேருந்துகளையும் உள்ளடக்கிய இந்த விபத்து நாளந்து தபால் நிலையம் முன்பாக காலை 9 மணியளவில் இடம்பெற்றது. நொச்சியாக்கம்மாவிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து முன்னால் சென்ற லொரியை முந்தி செல்ல முயன்றபோது எதிர் திசையில் இருந்து வந்த அனுராதபுரம் கண்டி சொகுசு பேருந்தின் சாரதி வேகத்தை குறைத்துள்ளார். ஆனால் அதன் பின்னால் வந்த திருகோணமலை கண்டி தனியார் பேருந்து முன்னால் இருந்த பேருந்து வேகத்தை குறைத்ததை கவனிக்காமல் முந்தி செல்ல முயன்றதில் எதிரே வந்த பேருந்துடன் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் நடுவில் இருந்த சொகுசு பேருந்தும் சேதமடைந்துள்ளது. காயமடைந்தவர்கள் நாளந்து மற்றும் மாத்தளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. விபத்து தொடர்பில் திருகோணமலை கண்டி பேருந்தில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்துக்கு பின்னர் தப்பியோடி இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து சாரதி பின்னர் போலீசில் சரணடைந்து கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாவல போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கைக்கு சட்டவிரோதமாக சுமார் 110 கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியுடைய குஷ் மற்றும் கேஷ் வகை போதைப் பொருட்களுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 22 தேரர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக பெருமளவிலான போதைப் பொருட்களை கடத்த முயன்ற போது போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் தேரர்கள் குழு கைது செய்யப்பட்டது. அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் சர்வதேச சந்தை மதிப்பு 110 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 22 தேரர்களும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நீர்கொழும்பு மேலதிக நீதவான் சுபானி அபேசேகர முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது இந்த பாரிய போதைப்பொருள் கடத்தல் பின்னணியில் உள்ள இனிய நபர்கள் மற்றும் சர்வதேச தொடர்புகள் குறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியிருப்பதால் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசார் அனுமதி கோரினர். அதனை ஏற்றுக்கொண்ட மேலதிக நீதவான் சந்தேக நபர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு உத்தரவிட்டார். இலங்கையில் அண்மை காலமாகவே பிடிபட்ட போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களில் இது ஒரு பாரிய மற்றும் அதிர்ச்சியளிக்கும் சம்பவமாக கருதப்படுகிறது. மன்னார்கம போலீஸ் நிலைய அதிகாரிகளால் கடந்த 21ஆம் தேதி பத்திகுட பகுதியில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட 33 வயதுடைய சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் மூலம் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபர் 5 வீடுடைப்பு திருட்டுகளுடனும் 2 சொத்து திருட்டுகளுடனும் தொடர்புடையவர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் திருடப்பட்ட சொத்துக்களின் ஒரு பகுதி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட சொத்துக்களில் தங்க ஆபரணங்கள், தங்க நாணயங்கள், மோட்டார் சைக்கிள் ஒன்று, தொல்பொருள் பெறுமதி வாய்ந்ததாக கருதப்படும் வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் கைக்காடிகாரம் உள்ளிட்ட பல பொருட்கள் அடங்குகின்றன. இதேவேளை திருடப்பட்ட சொத்துக்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் மற்றொரு சந்தேக நபர் நேற்று மன்னார்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாராவ பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் அடலுகம பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இது தொடர்பான விசாரணைகளை மன்னார்கம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.